ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பால் ஹார்டிங் எழுதின டிங்கர்ஸ் அப்படிங்கிற நாவலோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பால் ஹார்டிங் இவங்க வந்து 1967 பிறந்த ஃபேமஸ் அமெரிக்கன் மியூசிஷியன், ஆத்தர். இவங்களுடைய ஃபேமஸ் நாவல் வந்து இவர் எழுதின ஃபர்ஸ்ட் நாவலான டிங்கர்ஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து 2009 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து ஃபிக்ஷனுக்கு உண்டான புலிட்சர் ப்ரைஸை 2010 வாங்கியிருக்குங்க. இது போக பென் ராபர்ட் டபிள்யூ பின்ஹாம் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் இந்த புக் வந்து வாங்கியிருக்கு. அப்புறம் அந்த நாவலிஸ்ட் எழுதின மித்த ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. அப்புறம் திஸ் அதர் ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க எழுதின மித்த ஃபேமஸ் நாவலாக பார்க்கப்படுது. சரி வாங்க, இந்த டிங்கர்ஸ் அப்படிங்கிற இந்த நாவலுடைய சம்மரி என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுங்க. ஏன்னா ஒரு ஜார்ஜ் வாஷிங்டன் அக்ராஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாக் ரிப்பேர் பண்ணுற ஒரு எல்டர்லி பர்சன், அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு மொமெண்ட் மாதிரி. ஏன்னா அவரே வந்து ஓல்ட் மேன், அவருடைய அப்பா வந்து ஹார்வர்டு. ஸோ ஏன்னா இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கிராஸ் பை இருக்காங்க இல்லையா, அவர் வந்து டையிங் ஸ்டேஜில் டெத் பெட்டில் இருக்கும் பொழுது அவருடைய அப்பாவை நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு டிங்கர், TINKER. இந்த டிங்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த வீட்டு சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறவங்கள டிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, வீட்டுக்கு தேவையான பாத்திரங்களை வந்து சரி பண்ணி கொடுக்குறவங்க. இந்த டிங்கருங்கிற வேர்டு வந்து எதெல்லாம் மீன் பண்ணும் அப்படின்னா, சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறவங்க, வேலை ஹெல்ப் பண்ணி கொடுக்குறவங்கள டிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அந்த ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, ஒரு அவங்களையும் டிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆர்கைக் வேர்ட் மாதிரி தான். அவர் அதான் சின்ன உதவி செய்கிற ஒரு பர்சன், எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி செய்ய நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா குட்டி குட்டி வேலைகள் தான், குட்டி குட்டி மெக்கானிக்கல் ஒர்க்கு. அது அந்த வெசல்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கலாம், ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், மெண்டிங் ஒர்க் மாதிரி ஏதாவது ஹெல்ப் சப்போர்ட்டிங் ஒர்க்காக கூட இருக்கலாம். அதெல்லாம் டிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க அவங்க அப்பாவை நினைக்கிறாரு இல்லையா, ஜார்ஜ் வாஷிங்டன் கிராஸ் பை, அவரே இப்போ தாத்தா தான். அவங்க அப்பா வந்து யங் டேஸ், இவர் நம்ம ஜார்ஜ் வாஷிங்டன் கிராஸ் பை யங் ஏஜில் இருக்கும் பொழுது அவங்களுடைய அப்பாவான ஹார்வர்ட் வந்து ஒரு டிங்கர், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு டாங்கி ட்ரான் காட், அதாவது ஒரு கழுதை பொதி சுமக்கிற மாதிரி ஒரு வண்டி வச்சுட்டு அதில் வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து சேல் பண்ணதை இவர் நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி எபிலெப்சியால் சஃபர் ஆகிற ஒரு அப்பா, ஒரு கேரக்டர். அவர் எபிலெப்சி அப்படின்னா இந்த நர்வஸ் டிஸார்டருங்க. இருந்தாலும் அவங்க அப்பா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நாவல்லே அவர் அமைச்சிருப்பார் நம்ம பால் ஹார்டிங். ஏன்னா நம்ம ஜார்ஜ் கிராஸ் பை அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸை நினைவு கூறுற மாதிரி இந்த புக் அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவருடைய லைஃப் அப்படின்னா அவங்களுடைய அப்பாவுடைய லைஃப்பையும் சொல்லியிருப்பார். ஹார்வர்ட் அப்படிங்கிறவர் வந்து எப்படி அவங்க அவங்களுடைய லைஃப், அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்காக நியூ இங்கிலாந்து அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஒரு வண்டி மாதிரி வச்சுட்டு, அந்த கழுதை பொதி சுமக்கிற கழுதையை வச்சுக்கிட்டு அதில் அந்த வண்டி மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதில் பொருட்கள்லாம் வச்சுட்டு விற்று தன்னுடைய ஃபேமிலியை பார்த்தாரு அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இந்த நாவல் எப்படி பிகின் ஆகுதுன்னா, ஜார்ஜ் வாஷிங்டன் கிராஸ் பை அவருடைய வீட்டில் அவருடைய டையிங் ஸ்டேஜில் டெத் பெட்டில் இருக்கும் பொழுது அவருடைய மெமரிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிற ஒரு மொமெண்ட்டை, இருந்தாலும் அவருடைய பேஷன் என்ன அப்படின்னா, அவருடைய பேஷனை முதல்ல நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு தீராத விருப்பம் என்ன அப்படின்னா கிளாக்ஸை ரிப்பேர் பண்ணுறது தான். இப்போ வந்து ஒரு அந்த கிளாக்கை சரி பண்ணுறதுக்கு இவர் எவ்வளோ தூரம் மெனக்கிட்டார். ஏன்னா கிளாக் சரி பண்ணுறதுனா இவருக்கு அவ்வளோ ஒரு தீராத ஒரு காதல் உண்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஒரு முறை ஒரு பேரம் பேசி ஒரு புரோக்கன் கிளாக்கை வாங்கிட்டு வந்த ஒரு மொமெண்ட்டை, அதை ஃபிக்ஸ் பண்ண ஒரு மொமெண்ட்டை இவர் நினச்சி பார்க்குறாரு. இப்போ டையிங் ஸ்டேஜ் தான், இருந்தாலும் அந்த கிளாக் சரி பண்ணுறதுல இவருக்கு ஆசை உண்டுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த கிளாக் வந்து எப்படின்னா 18th செஞ்சுரி சேர்ந்த ஒரு கிளாக்கு, சரிதானா? ஸோ அதை நினச்சி பார்க்குறாரு, அதை நான் சரி செஞ்சேன் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி ஒரு மைண்டில் வருது. எப்படின்னா இவருடைய ஹவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுதான், இவரை சுற்றி அப்படி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரியும். அப்படி கொலாப்ஸ் ஆன வீடு வந்து இவர் எந்த இடத்துல கிடக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போய் கிடக்கிறாருன்னோ அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ் இருக்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்தளவுக்கு இவருக்கு வந்து மைண்ட் ஃபுல்லாக கிளாக் வந்து
ஹாலுசினேட் பண்ண மாதிரி ஒரு பிரம்மை மாதிரி இவருக்கு வருது. இப்போ வந்து அவருடைய அப்பாவை நினச்சி பார்க்குறாரு. ஹார்வர்ட் ஆரன் கிராஸ்பாய். இவர் வந்து ஒரு டிங்கர்ன்னு சொன்னேன் இல்லையா, அதான் டிங்கர் அப்படின்னா ட்ராவலிங் சேல்ஸ்மேன். ஒரு அந்த ரூரல் பிளேசஸில் ரூரல் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, எம்ஏஐஎன்இ. அதை சுற்றி ஒரு அந்த கழுதையை இழுத்துட்டு போகிற அந்த வண்டியை வச்சுட்டு எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் இவருக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹார்வர்ட்க்கு வந்து எபிலெப்சியால் சஃபர் ஆகிற ஒரு கேரக்டர். அவருக்கு நர்வஸ் டிஸார்டர் இருந்தாலும் பிள்ளைங்க கிட்ட காட்டிக்க மாட்டார். அவருடைய ஒய்ஃப், இவங்களோட அம்மா வந்து கேத்தலின், இதை வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கிறாங்க. அந்த எபிலெப்சி அப்பாவுக்கு இருக்காத நர்வஸ் டிஸார்டர், ரொம்ப அவர் கை கால் நடுங்கும், நரம்பு இழுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பிள்ளைங்க கிட்ட காட்டாமல் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணார் எங்கள் அப்பா அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. இதில் வந்து ஹார்வர்ட் டிங்கராக இருந்தாலும் சின்ன சின்ன ஹெல்ப், அந்த மெண்டிங் ஒர்க்லாம் அவர் நல்லா பண்ணி கொடுப்பாரு. சிலர் வந்து பணம் கொடுக்க முடியாமல் இருக்கிற பீப்புள்கிட்ட கூட இவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் அவங்ககிட்டலாம் பணம் வாங்கினது இல்லைன்னு சொல்ல நினைக்கிறாங்க. இப்போது அந்த செல்லிங் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க இல்லையா, அதுவே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. இதனால் அவர் பெரிய பணம்லாம் அவர் சம்பாதிச்சது கிடையாது எங்கள் அப்பா. இருந்தாலும் பணம் செலவு பண்ணுறதை பற்றி அவர் ஒரி பண்ணதில்லை. ஏன்னா இப்படி பணம் செலவு பண்ணுறாரு இல்லையா, அதை நினச்சி எங்கள் அம்மா வந்து நிறைய முறை ஹார்வர்ட் எங்கள் டேடியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. டையிங் ஸ்டேஜில் இருக்கிற நம்ம ஜார்ஜ், நம்ம மெயின் கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு நாள் நைட் வந்து தன்னுடைய கிராண்ட்சன், அவரோட பேர பையன் சார்லி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி உணர்றாரு நம்ம ஜார்ஜ். ஏன்னா அது அவரை சுற்றி சில கிளாக்ஸ் இருக்குது, சரிதானே, அவரை சுற்றி கிளாக் இருந்தாலும் அந்த கிளாக்லாம் ஆக்டிவாக இல்லை. அப்படி அது வந்து அப்படி ஸ்டாப் பண்ணி நிற்க வச்ச மாதிரி ஒரு மொமெண்ட்டில் இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ வந்து சார்லி வந்து ஜார்ஜ் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுடைய ஒய்ஃப் தான் சொல்லியிருக்காங்க, இந்த கிளாக்கையும் நாங்கள் சரி செய்யக்கூடாது, ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும், நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே எதுவுமே அந்த டிக்கிங் சவுண்டோட இது இல்லை. கிளாக் அந்த டிக்கிங் சவுண்ட் கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கிளாக்கை வந்து சரி செய்யாமலே அப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அந்த கிளாக்கோடைய சைலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய ஓன் ஹார்ட் பீட்டே இவருக்கு கேட்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பயத்தில் வந்து இவர் சொல்கிறாரு, எப்பா எப்படியாவது அதை சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜ் வாஷிங்டன் கிராஸ்பாய் வந்து தன்னுடைய பேரனான சார்லி கிட்ட சொல்கிறாங்க. இது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜார்ஜ் வந்து ஷேவிங் பண்ணும் பொழுது இன்னொரு கிராண்ட்சன் சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட்சன் உண்டு. அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஒரு மொமெண்ட்டில் வந்து இவருக்கு வந்து ஒரு பிளட் வர்ற மாதிரி ஆயிடுது. உடனே ஃபேமிலிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்ஜோடைய ட்ரெஸ், அந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறாங்க. அகெயின் பழசை நினச்சி பார்க்குறாரு. இப்போ வந்து நான் வந்து பேர் புகழை தான் விட்டுட்டு போகிறேன், ஏன்னா என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன், அதுக்கப்புறம் வர்ற கிராண்ட் சில்ட்ரன் வந்து கண்டிப்பாக என்னையை வந்து நினைவில் வச்சுக்குவாங்க. அந்தளவுக்கு நான் பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்கேன். அந்த புகழை தான் நான் வந்து என்னுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நான் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவர் மைண்டில் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இன்னொரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஒரு நைட் வந்து ஒரு பர்டிகுலர் நைட் அவருடைய அப்பாவான ஹார்வர்ட் வந்து வீட்டுக்கு லேட்டாக வந்ததாகவும், ஏன்னா அவருக்கு வந்து அந்த ப்ராப்ளம், அந்த நர்வஸ் டிஸார்டர் ப்ராப்ளத்தோடைய ரிசல்ட்னால அவர் நினச்சி பார்த்த அந்த ஒரு மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறாரு. ஸோ அதுக்கு வந்து இந்த கேத்லின் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஒரு மொமெண்ட்டை யோசித்து பார்க்குறாரு. உடம்பு சரியில்லாமல் இருந்த ஒரு மொமெண்ட்டில் இவங்கெல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருந்த ஒரு மொமெண்ட்டை அவங்க ஹெல்ப் பண்ண ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. 1926 கிறிஸ்மஸ் டே, இதில் தான் தன்னுடைய அப்பாவுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத இவன் நோட்டீஸ் பண்ணதையும் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்ட ஒரு மொமெண்ட் மாதிரி ஆகுது. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து நிறைய முறை வந்து அந்த நர்வஸ் டிஸார்டரில் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிற மொமெண்ட்டை இவர் நினச்சி பார்க்குறாரு. இவங்க அப்பா வந்து ப்ரீச்சராகவும் இருந்திருக்காருங்க. யார் ஹார்வர்ட் வந்து அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ், அவருடைய அப்பா ப்ரீச்சராக இருந்த ஒரு மொமெண்ட்டை, அவரும் நிறைய ப்ராப்ளம்ஸு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபேஸ் பண்ண விஷயத்தையும் ஹார்வர்ட் வந்து ஷேர் பண்ணதை சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பாயிண்டில் வந்து அவரோட அழிவுக்கு காரணம், அதாவது ஹார்வர்டுடைய அப்பாவுடைய அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஷேம்ஃபுல் ஆக்ட் நடந்திருக்கு அவங்க லைஃப்பில். அதனால் அவங்க அப்பா திடீர்னு மாயமான ஒரு மொமெண்ட்டு, அதை தேடி அவங்க அப்பாவை தேடி ஹார்வர்ட் வந்து தேடி அலைஞ்ச ஒரு மொமெண்ட்டை அவங்க யோசித்து பார்க்குறாரு. அப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டாரே அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங் தான் சில ஹண்டர்ஸ் வந்து
ஹாவர்டே வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து அப்பாவை தேடி நடந்த ஒரு மொமெண்ட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அவ்வளோ தூரம் எங்கள் அப்பா வந்து அவங்களுடைய அப்பாவுக்காக இருந்தாரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மெயின் அப்படிங்கிற பிளேஸ் எம்ஏஐஎன்இ மெயின்கிற பிளேஸை விட்டுட்டு ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற பிளேஸில் போய் செட்டில் ஆனது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு க்ராசரி ஷாப்பில் வந்து ஒரு ஜாப் கிடச்சி அங்கே ஒர்க் பண்ணதை நினச்சி பார்க்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர் எங்கள் அப்பா. ஏன்னா நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அவருக்கு உண்டு. அதனால் அந்த மேனேஜ்மெண்ட் இதில் எல்லாமே டக்குன்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டார். ஒரு நல்ல நேம் அவருக்கு கிடச்சிது. அப்புறம் வந்து மேகன் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாங்க எங்கள் அப்பாவை அப்படிங்கிற அந்த விஷயத்தெலாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ஹார்வர்ட்க்கு வந்து நிறைய தாட் ப்ராசஸ் அவங்க மைண்டில் வந்து போனதை நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய மெமரிஸ் வந்து அவங்கள ஹாண்ட் பண்ண மாதிரி விஷயத்த அவர் ஷேர் பண்ணதை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜான்வரி 1972 பார்த்திங்கன்னா ஹார்வர்ட் வந்து தன்னோட ஒய்ஃபான மேகன் கிட்ட எனக்கு ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி வருது, என்ன மாதிரியே ஒரு ஷேடோ எனக்கு தோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த நைட் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிறது தெரிய வருது. அதாவது ஜார்ஜ் யங் மேனாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து இவங்களை விட்டுட்டு போன ஒரு மொமெண்ட்டை நினைக்கிறாங்க. இந்த நாவலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஜார்ஜ் கிராஸ்பை அவருடைய டையிங் ஸ்டேஜில் அவருடைய சைல்ட்ஹுட்டில் இருந்த மெமரிஸ், அவங்க அப்பா கூட இருந்த ஒரு மெமரிஸ், அவங்க அப்பா எவ்வளோ தூரம் அந்த ஃபேமிலியை முன்னேற்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் அவருடைய அந்த கிளாக் ஃபிக்ஸிங் ஸ்கில்லை பற்றி ரீடர்ஸ்க்கு சொல்ல நினைக்கிறாரு. அண்ட் அவங்க அப்பாவுடைய ஸ்ட்ரகிள், அந்த நர்வஸ் டிஸார்டர் எபிலெப்சி சொன்னேன் இல்லையா, அதில் இருந்த ஒரு ப்ராப்ளம் பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. அந்த அவ்வளோ சஃபரிங் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து தங்களை லைஃப்பை வந்து முன்னிறுத்துறதுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஹார்வர்டுடைய அப்பாவுடைய லைஃப்பையும் இவர் நினச்சி பார்க்குற மாதிரி, அதாவது இவருக்கு தாத்தா ஹார்வர்ட் வந்து யங் பாயாக இருக்கும் பொழுது அவங்க தாத்தா, அதாவது ஹார்வர்டுடைய அப்பா என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இந்த நாவல் பார்த்திங்கன்னா டெத் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம் முடியாதுங்க. ஏன்னா ஜார்ஜ் கிராஸ்பை இறக்க தான் போகிறாரு. பட் இந்த நேச்சர் ஆஃப் லிவிங், இந்த வேர்ல்டுடைய கான்செப்டை, இந்த வாழ்கிற வாழ்க்கை வந்து நேச்சர் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டை, இந்த வேர்ல்டில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து நேச்சர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா இது வந்து கண்டினியூ ஆதான் போகுது. எல்லோரும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க வந்து இறக்க தான் போகிறாங்க. அது வந்து அவங்க அப்பாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து அவங்க என்ன நிரந்தரமாக தங்கிட போகிறாங்க. அவங்க அடுத்தடுத்த ஜெனரேஷனை பார்க்க போகிறோம். அந்த ஜெனரேஷன் வந்து நம்மளுடைய புகழ் சொல்கிற மாதிரி நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. இப்போ எப்படி ஜார்ஜ் கிராஸ்பை ஹார்வர்ட் அவங்களுடைய அப்பாவை நினச்சி பார்க்குறாரு, அதே மாதிரி ஹார்வர்டுடைய அப்பா, ஸோ ஜார்ஜ் கிராஸ்பையுடைய தாத்தாவே இவர் நினச்சி பார்க்குறாரு டையிங் ஸ்டேஜில் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற ஒரு நாவலுங்க. ஸோ டிங்கர்னு நம்ம நினைக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நினைக்கிறோம். பட் லைஃபுடைய சாராம்சமே இதுதான் அப்படின்ட்டு இந்த பால் ஹார்டிங் டிங்கர்ஸ் அப்படிங்கிற இந்த நாவலில் சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.